சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைக்கு அருகில் உள்ள கரிசல் குளம் கண்மாய் வைகை ஆற்றிலிருந்து வெறும் 145 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஏன் இத்தனை அருகில் இருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். வைகையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கண்மாயும் வைகையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. வெறும் 145 மீட்டர் தொலைவில் இருக்கும் கரிசல் குளமும் அதனுடன் இணைந்தே செயல்படுகிறது. தூரம் மாறினாலும் நீரின் தொடர்பு தொடர்கிறது. ஆற்றில் வெள்ளம் பெருகும்போது இயற்கையான வெள்ளப்பரப்பு அதிகப்படியான நீரை உள்வாங்கி அதன் வேகத்தை குறைக்கிறது. கரிசல் குளம் அந்த வெள்ள நீரை தேக்கி குடியிருப்புகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு இயற்கை அரணாக செயல்படுகிறது. இந்த வெள்ளப்பரப்பு தான் வைகைக்கும் கரிசல் குளத்திற்கும் இடையிலான இயற்கையான இணைப்பு. இதனால் வைகையிலிருந்து கண்மாய்க்கு மட்டுமல்ல, கண்மாயிலிருந்து வெளியேறும் நீரும் வயல்வெளிகள் வழியாக மீண்டும் வைகையை அடைகிறது. கரிசல் குளத்திற்கு நீர் வைகையின் சாதாரண ஓட்டம் கால்வாய் வழியாகவும், வைகையில் வெள்ளம் ஏற்படும் போது வெள்ளப்பரப்பு வழியாகவும் கண்மாய்க்குள் பரவுகிறது. அதே வெள்ளப்பரப்பின் வழியாக உள்ளூர் மழைநீரும் கண்மாயை அடைகிறது. கரிசல் குளம் வெறும் தண்ணீரை சேமிக்கும் இடம் அல்ல, வெள்ள நீரை தற்காலிகமாக உள்வாங்கி அதன் வேகத்தை குறைத்து சத்து நிறைந்த வண்டலை தேக்கி விவசாயிகளுக்கு உதவுகின்றது. மேலும் நிலத்தடி நீர் நிரம்புவதற்கும் சேமித்த நீர் விவசாயத்திற்கும் பயன்பட உதவுகிறது. வைகையின் மிக அருகில் அமைந்து மகத்தான பங்களிக்கும் இந்த கரிசல் குளம் ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது உயிர் வாழ போராடிக் கொண்டிருக்கிறதா?